இந்த படத்தோட ஸ்லாங் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பெருசா கனெக்ட் ஆகல. பெருசா புரியல. டைரக்டர் கன்வே பண்ற விஷயத்த அப்படியே என்னால ஒரு 100% அப்படியே ரிசீவ் பண்ணிக்க முடியல. நெறைய இடங்கள்ல அவங்க சொல்ல வர கருத்து, அவங்க என்ன விஷயத்த மீன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு லாங்குவேஜ் பேரியர் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கயல் வின்சென்ட், டிஜே பானு இவங்கலாம் நடிச்சு, சுகீர்தன், கிறிஸ்துராஜ் டைரக்ஷன்ல இப்ப ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் அந்தோணி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வின்ஸ்டனும் டிஜே டிஜே பானுவும் ரொம்ப ஹாப்பியா அவங்களுக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சின்ன ஒரு குருவி கூடு மாதிரி அவங்க லைஃப்பை வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா சிம்பிளா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த மீனவ குடும்பம் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ஒய்ஃப்கான டிஜே பானுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்படி அட்மிட் பண்றப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ரேர் டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸை வந்து குணப்படுத்தவே முடியாது. மேபி கொஞ்ச நாளைக்கு சப்ரஸ் பண்ணலாம். அதுக்குமே பல லட்சம், பல கோடிகள் செலவாகும். அது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவர் வந்து ஒரு சாதாரண இலங்கையை சேர்ந்த ஒரு சாதாரண மீனவன். இவரால அந்த அவங்க கேட்கிற அமௌண்ட்ட குடுத்து, அவங்களால இது பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். வின்சென்ட் வந்து அவங்க ஒய்ஃபான டிஜே பானுவ காப்பாத்தலையா? எப்படி காப்பாத்துனாரு? திரும்ப அவங்க லைஃப் வந்து பேக் டூ நார்மலுக்கு போச்சா போகலையா? அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த அந்தோணி. படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே அந்த ஒரு ஸ்லாங்க வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப எதார்த்தமா தான் பேசுறாங்க. படத்துல நெறைய எதார்த்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அருள்தாஸ் இருக்காரு, நிலகல் ரவி, வின்சென்ட், டிஜே பானுமே அவங்களோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு எந்த மாரியான அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாரியான ஆக்டிங் தேவையோ, அத நேர்த்தியா குடுத்திருந்தாங்க. படம் வந்து இந்த மாரியான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறப்ப, அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டான ஃபிலிமா தான் இருக்கு. இது வந்து ரொம்ப இன்டென்ஸா ஒரு பயங்கர ஒரு இதா திக் திக் நிமிடங்கள் மாரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு த்ரில்லர் ஃபிலிமாலாம் படம் இல்ல. அப்படியே ஸ்லோ பேஸ்ட்ல அப்படியே ரைஸ் ஆகுது. என்னென்ன அப்படி இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆம், ஒவ்வொரு கேரக்டருக்கு இன்ட்ரோ காமிக்கிறாங்க. இந்த 2 கேரக்டர் வின்சனும், பானுவும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபிளாஷ்பேக் என்ன? அவங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் காமிக்கிறாங்க. இப்படிங்கிற மாரி தான் போகுது. நம்ம பெருசா ஒரு பிக்கப் எடுக்கணும். படம் வந்து பயங்கர இன்டென்ஸா ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேனா இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. இந்த மாரியான ஒரு இதா இருக்கு. படத்தோட மெலோடிஸ் வந்து நெறைய இடங்கள்ல கேட்கறப்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட சீன அந்த ஒரு மூட அப்படியே என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான மெலோடிஸ் வந்து பயங்கரமா இருக்கு. யாரு மியூசிக் டைரக்டர் அப்படி செர்ச் பண்ணி பார்க்கறப்ப தான், இவனோட அப்பாவான அவரும், பிரேம்ஜியோட பெரியப்பா இவங்க தான் அந்த படத்தோட மியூசிக் ஸ்கோர பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் ஸ்கோர் ரொம்ப சூப்பரா ஏன் அவருக்கு வந்து அவரோட பாட்டுக்கு தான் எல்லாருமே அடிமை அப்படிங்கிற மாரி பயங்கரமா அந்த மெலோடிஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்பவே அந்த மெலோடிக்குள்ள என்னமோ இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணுது அந்த மெலோடி அப்படிங்கிற மாரியான இருக்கு. அது சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. லிரிக்ஸ் வந்து பெருசா கனெக்ட் ஆச்சு. அந்த லிரிக்ஸ் வந்து என் வாய்க்குள்ள நான் அத வந்து முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன். அப்படிங்கிற மாரி இல்லாம, அந்த மெலோடிஸ் கேட்கிறப்ப ஏதோ ஒண்ணு பண்ணுது அந்த மாரி. அப்படி ஒரு ஃபீல் குடுத்துச்சு. படத்துல வந்து சின்ன சின்னதா அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி நல்லா இருந்துச்சு. நெறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருக்கு. அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான அந்த பந்தம். ஆ புருஷன் அதாவது வின்ஸ்டனுக்கும் பானுவுக்குமான அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படியாகட்டும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் காமிக்கிறது. அவர் எப்பேர்ப்பட்ட ஆளு? எந்த மாதிரியான ஒரு ஆளு? ஒரு வின்சென்ட் படத்துல அப்படி அந்த கேரக்டர் காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்னதா படத்துல சின்ன லேயர்ஸ் இருக்கு. இத தவிர்த்து படத்துல சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கு. கிளைமாக்ஸ்ல சின்னதா ஒரு நம்மள லைட்டா ஒரு ஒரு சர்ப்ரைஸ் படத்தோட கிளைமாக்ஸ்ல இருக்கு. நிச்சயமா அது உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மேபி பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்த இப்ப நான் சொன்ன இந்த மாரியான ஒரு எதிர்பார்ப்புல படத்த பார்க்குறீங்க அப்படின்னா, படம் உங்களுக்கு நெறைய இடங்கள்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து பெருசா அப்படியே நான் ஈஸியா ரிசீவ் பண்ற மாரியானது வந்து அந்த லாங்குவேஜ் தான். இது வந்து ஒரு ஸ்டோரியாவே கதைக்களமாவே படம் வந்து அந்த சிங்கள மீனவர பத்தின ஒரு கதை அப்படிங்கிறப்ப அவங்க பேசுறது இந்த பிக் பாஸ்ல லாஸ்ட்லயா பேசுவாங்கல்ல, எங்க கூட கதைக்காத அப்படின்பாங்க. இந்த மாரி தான் இருக்கு. ஆனா நெறைய இடங்கள்ல வந்து எனக்கு அவங்க சொல்ல வர அந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியல. அது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மார்த்தாண்டம், நாகர்கோவில் இந்த சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கா, ஆ மாப்பிள்ளை என்ன பண்ணுது? அப்படிங்கிற மாரி ஒண்ணு பேசுவாங்கல்ல. இது வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் வேற மாரி இருக்கு. எனக்கு அந்த அந்த இது வந்து கொஞ்சம் எனக்கு பெருசா புரியல. நெறைய இடங்கள்ல வந்து ஏதோ ஸ்லாங் பேசுறாங்க. அதுக்கான அர்த்தங்கள் தேடுற மாரி இருக்கு எனக்கு. அதோட அதோட மீனிங் என்னன்னு நான் தேடணும். அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு இக்கட்டான இதுல கொஞ்சம் அப்படியே என்னால ஈஸியா ரிசீவ் பண்ணிக்க முடியல. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்துச்சு. அதுலயுமே பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற மாரி இருந்துச்சு. இது அப்படி இல்ல. இது கொஞ்சம் 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 காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? அந்த ஒரு தான் பிரச்சனை ஆச்சு. மத்தபடி
ஒரு பெருசா எந்த வித பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாம ஒரு சின்னதா ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட வச்சு ஒரு படம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப பெருசா எதிர்பார்ப்பு இருக்காது. இதான் உண்மை. அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த படம் பூர்த்தி செஞ்சிருக்கு. அந்த லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி படத்துல நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நீங்க வந்து டிஜே பானுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல கயல் வின்ஸ்டனுக்காக பயங்கரமா ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து உங்களுக்கு பெருசா எந்த எதிர்பார்ப்பு இல்ல அப்படிங்கிறப்ப இப்படி படம் பாக்குறப்ப ஒரு லைட் ஹார்ட்டா ஒரு ஃபிலிம் பார்த்த இது இருக்கும். நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு ஒரு நெகட்டிவாவோ இல்ல ஒரு அது ஒரு குறையாவோ பட்டுச்சு. மத்தபடி எல்லாமே ஓகே தான். மத்தபடி படத்த ஃபேமிலியோட நீங்க உங்க ஃபேமிலியோட, குடும்பமோட, குழந்தைங்களோட தாராளமா பார்க்கலாம். எந்தவித வல்கரான காட்சிகளோ, தவறான அந்த இதெல்லாம் இல்ல. தாராளமா படம் பார்க்கலாம். பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சுச்சா, பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.